நீ என்ன பாராட்டுற, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்காக பாரதியை திட்டக்கூடாது. அவளை திட்டாம அவளால தானே உங்களுக்கு கெட்ட பேரு. உங்க ஃப்ரெண்டு சிதம்பரம் சாருக்கு உங்க மேல கோவம் வந்திருக்குமா வந்திருக்காதா? நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? அப்பவே அந்த சபையில எல்லாரும் முன்னாடி சொல்லிடலான்னு என் நுனிநாக்கு வரைக்கும் வந்துருச்சு. நான் அடக்கிக்கிட்டேன். அவங்க எவ்வளவு பெரிய இடம், அவங்க பொண்ணு கேட்டு வந்து ஏமாந்து போலாமா? பாரதியை விட்டா உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? ஏன் நான் இருக்கேன், உங்க சந்தோஷம் நான் கட்டிக்கிறேன். அங்கிள், நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு போய் பாரதியோட தங்கச்சி உங்க பையனை கட்டிக்க ரெடியா இருக்கான்னு சொல்லலாம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா மாதிரி நான் ஒன்னும் ஏமாத்திர மாட்டேன். என்னை நம்பி நீங்க தாராளமா காரியத்துல இறங்கலாம். மாலதி, கொஞ்சம் பொறுமா. உனக்கு அந்த மாப்பிள்ளை சந்தோஷ பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான். அங்கிள், எனக்கு எல்லாம் தெரியும். சந்தோஷ் அந்த காலத்து மன்மதலிலே கமல்ஹாசன் அதானே? சோ வாட்? தெருவுல, பஸ்ல, காலேஜ் வாசல்ல எத்தனையோ ரோமியோக்களை பாக்குறேன். இத்தனைக்கும் அவங்களுக்கு பெருசா வசதியே இருக்காது. அண்ணன் கவடியா இருப்பான். ஆனா அத்தனை பேரையும் பார்த்து அவன் சொல்லு விடுவான். அவங்களோட கம்பேர் பண்றப்ப சந்தோஷ்க்கு இல்லாத வசதி வாய்ப்பா சந்தர்ப்பமா? சோ சந்தோஷ் அப்படிதான் இருப்பாரு. அதான் இயற்கை. அத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அங்கிள், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கேர்ள்ஸ் சர்க்கிள்ல பேசிப்பாங்க, பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கதான் செய்வான். அங்கிள், கல்யாணத்துக்கு அப்புறமும் சந்தோஷ் திருந்தலன்னா நிச்சயமா நான் அவர்கிட்ட சண்டை போட்டு டைவர்ஸ்லாம் கேட்க மாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். கடைசி வரைக்கும் அவரோட குடும்பம் நடத்துவேன். இந்த அஷூரன்ஸ நீங்க அவங்க வீட்டுல தாராளமா சொல்லலாம். என்ன அங்கிள், ஒண்ணுமே சொல்லாம என்னையே பாக்குறீங்க? என்ன சொல்றது, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அங்கிள், நான் ஒன்னும் தப்பா பேசலையே, கரெக்டா தானே பேசுறேன். நீ கரெக்டா தான் பேசின. ஆனா இத்தனை நாள் நான் வாழ்க்கை, கல்யாணம் இதெல்லாம் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தது தப்புன்னு தோணுது. மாலதி, சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும், காரு பங்களாவோட ஓஹோன்னு இருக்கலாம் நீ நினைக்கிற. அங்கிள், அது ஒன்றும் தப்பு இல்லம்மா. இந்த காலத்துல முக்காவாசி பெண்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கு. ஆனா சிதம்பரம் எதிர்பார்க்கறது சந்தோஷ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணை இல்ல, அவனை பக்குவமா நல்லவனா மனுஷனா மாத்துற ஒரு பொண்ணை. அந்த விதத்துல பாரதி சந்தோஷுக்கு ஏத்த பொண்ணா இருந்தா. ஆனா நீ என்ன சொல்ற, சந்தோஷ இஷ்டப்படி விட்டுருவேன், பிரச்சனை பண்ண மாட்டேங்கிற. ஒரு சந்தோஷம் இருக்கிற வீட்டுல ரெண்டு சந்தோஷம் இருப்பீங்க. அப்ப அந்த குடும்பம் உருப்பிடுமா? இல்ல அங்கிள், என்னால சந்தோஷம் திருத்த முடியும். முடியாதம்மா. கொஞ்ச நேரம் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க மாறிடுவோம். உன் ஐடியாலஜி எங்களுக்கு வந்துடும். பாரதிய பொண்ணு கேட்டு வந்த எங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற உன்னுடைய நோக்கமே வேற. ரெண்டும் மேட்ச் ஆகாது. அங்கிள், சந்தோஷ்க்கு வேற எங்கேயும் பொண்ணு கிடைக்கல. அவரோட கேரக்டர் தெரிஞ்சுதான் யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அங்கிள், எதுக்கு அவங்க வீடு விட பொண்ணு தேடி அலையணும்? அவங்க கஷ்டப்படவே வேண்டாம். அதனாலதான் நானே தேடி வந்திருக்கேன். அம்மா தாயே, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பி போ. உங்க அக்கா கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி நினை. அங்கிள், எதுக்கும் சிதம்பரம் சார் வீட்டுல ஒரு வார்த்தை பேசி பாருங்களேன். அவங்க ஒருவேளை ஓகே சொல்லலாம் இல்லையா? இது பாரு, நீ இங்க வந்தது, எங்கிட்ட பேசினது இதை யாருகிட்டயும் சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். இந்த சந்திப்பை நீங்க மறந்துரு, நானும் மறந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்த இன்னொரு டம்ளர் நார்த்தங்காய் ஜூஸ் தருவேன். ஒரே வீட்டுல பாரதி மாதிரியும் ஒரு பொண்ணும், இவ்வளவு மாதிரியும் ஒரு பொண்ணும். கடவுளே. இந்த டிசைன் நல்லாவே இல்ல, பேசாம வேற வாங்கிருக்கலாம். ஏன் மகதி, அடுத்து அடையார் கலெக்ஷன்ஸ் போவோம். அங்கதான் ஃபேஷனா புது டிசைன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கான். விலை ரொம்ப கம்மியா இருக்கும். இவ ஒருத்தி
வந்ததுல இருந்து வீட்டுக்கு போலான்ட்டு உன்னை கூட்டிட்டே வந்துட கூடாது. ம்? நான் எங்க போனா உனக்கு என்னடி? சொல்லு சோஃபி. நானா ஷாப்பிங் வந்தேன். கூட மகதி வந்திருக்கா. ஓகே. ஆ சோஃபி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். ஏன்டி அவசரப்படுற? ஓ, இவனா? இவனை பார்த்தா நீ இப்படி பயப்படுறியா? எதுக்குடி பயப்படுற? இவன் என்ன புலியா சிங்கமா? ஒன்னா விரட்ட தான் செய்வாங்க. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். பயப்படாத, நான் இருக்கேன். ஏய், உனக்கு என்ன திமுறா? அன்னைக்கு எதுக்கு மகதியை துரத்துன? அவ கையை பிடிச்சி இழுத்துருக்க. போலீஸ்ல சொன்னேன்னு வச்சுக்கோ, ஈவ் டீசிங் கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏமா என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? நான் உங்க அண்ணன் மாதிரி. என்னது அண்ணனா? சரி அண்ணே, நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு எங்க பின்னாடி வர? தங்கச்சி, என்னை பார்த்து ஏமா இப்படி பயப்படுற? நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அவர் தான் சொல்றாருல, ஏன் பயப்படுற? இவ பேர் மகதி தானே. என் தங்கச்சி கூட ஒன்ன மாதிரி தாமா இருப்பா. இதப்பா, பர்சில் அவ போட்டோ கூட இருக்கு. ஆமாண்டி, பாக்குற பொண்ணு மாதிரியே தான் இருக்கா. இது மாதிரிதாம்மா என் தங்கச்சிக்கும் வாய் பேச முடியாது. இதுக்காவது வாய் பேச முடியாது, காது கேட்கும். ஆனா என் தங்கச்சிக்கு காதும் கேட்காது. ஒரு நாள் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லாரியில் அடிபட்டு என் தங்கச்சி செத்து போயிட்டு. உங்க வீட்டுல இதான் பாக்குறப்ப என் தங்கச்சி ஞாபகம் வந்துடும். அப்ப பணம் கேட்டு மேட்ட வந்தனா பாசமா எதுவுமே பேச முடியல. அதனால்தான் ரோட்ல அன்னைக்கு நந்து போனதை பார்த்தப்போ 2 வார்த்தை விசாரிக்கலான்னு வந்தேன். ஆனா பாப்பா என்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. கீழே விழுந்து அடி கூட பட்டு போச்சு. இனிமேல் என்னைக்கும் நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாதுமா. நான் உங்க அண்ணன் மாதிரி, சரியா? ஏங்க, என்ன? இந்த மாசம் சீட்டு பணம் இன்னும் கட்டல.
மளிகை கடையில பார்த்து ரங்கசாமி அண்ணாச்சி ஞாபகப்படுத்தினாரு. இப்ப யாருகிட்ட பணம் இருக்குது? இருந்த பணம் உனக்கு மகதிக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போச்சு. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு சீட்டு கட்டி பணம் சேர்க்கணும்னு உனக்கு எனக்கு தாண்டி அக்கறை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அது இல்லையே. யாரே கேடு கேட்டா என்ன? நீ அந்த சீட்டு பணத்தை எடுத்துட்டு வா, கை செலவுக்காவது அது ஆகட்டும். சரிங்க. ஏங்க, இந்த மாலத்தியை பாத்தீங்களா? வெளியில அவ சுத்துறது போறாதுன்னு மகத்தையும் கூட்டு போயிருக்கா. சின்ன பொண்ணு தானம்மா, எதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்? அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஏற்கனவே அந்த ரவுடி பசங்களை பார்த்தேன், துரத்துனானுங்கன்னு பயந்து போய் கிடக்குறா. இந்த நிலைமையில அவ வெளியே போகணுமா? அட போயிட்டு வந்தாலாவது அவளோட பயம் குறையுதான்னு பாப்போமே. அவ நல்லபடியா வந்து சேரணுமே, அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதே நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா சாதாரணமா சொல்றீங்க. நான் போய் அவங்க வராங்களான்னு பாக்குறேன். பாரு பாரு. சொன்னா கேளு, நான் இன்னொரு நாள் வரேன். இன்னைக்கு நீ போ. நான் சொல்றது முதல்ல நீ கேளு. எங்க அப்பா அம்மாட்ட காட்டி நடந்ததெல்லாம் சொல்லணும். அதனால நீ புள்ள வர. இல்லம்மா நீங்க போங்க, நீங்க போங்க, நான் வரல. இல்ல வானே. இல்லங்க, நான் வரல. என்னாச்சுமா? கோகிலா, கோகிலா, அம்மா என்னாச்சுமா? கோகிலா, 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 என்னாச்சு? அப்பா தெரியலப்பா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம். அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. அம்மா, அம்மா இத பாருங்கம்மா. அம்மா, 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 அம்மா என்னம்மா? ஐயோ, அம்மா, 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 அப்பா வாங்கப்பா. நான் வந்துட்டேன். அம்மா, அம்மா என்னாச்சுமா? இந்தா இப்படி. என்னாச்சுமா? அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? காலையில பிரஷர் மாத்திரை போடல, மறந்துருப்பா. அதனாலதான் இந்த மயக்கம். மாத்திரை கொடு. இந்தா இப்படி. இந்தா மெதுவா மெதுவா. ஐயோ, இவன் எதுக்கு மறுபடியும் இங்க வந்தான்? என்னடி வழியில் உங்கள்கிட்ட வம்ப செஞ்சானா? அம்மா, மகதி இவரை பார்த்து பயந்து பயங்கரமான காமெடி. மகதி இந்த அண்ணன் பாசமலர் சிவாஜி கணேசன் கணக்கா லுக்கு விட்டுருக்காரு. இவதான் தப்பா எடுத்துட்டா. ஆமாம்மா, உங்க பொண்ணு மகதி மாதிரியே எனக்கும் வாய் பேச முடியாத ஒரு தங்கச்சி இருந்தா. பாவம், இப்ப அவ இறந்துட்டா. பாக்குறதுக்கு நீ என் தங்கச்சி மாதிரியே இருப்பேன்னு சொல்லதான்
அன்னைக்கு கடை வீதியில இவ பின்னாடியே போனாரா, ஆனா இவ துரத்துறதா நினைச்சிட்டா. நாங்க என்னம்மா பண்றது? நாங்க பண்ற தொழில் அப்படி. அடிக்கிறது, உதைக்கிறது, மிரட்டுறதுனால என்னவோ பாக்குறவங்க கண்ணுக்கு நான் கொடூரமாவும் கெட்டவனாவும் தெரியுறேன். மறுபடியும் நான் இங்க வந்ததை பார்த்து நீங்க மைக்கச்சி வந்துடலையே. உன்னை பார்த்ததும் நான் கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். மகதி, இந்த அண்ணன் நல்லவர்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே பயப்பட மாட்டியே. ராத்திரியானா உனக்கு கனவு வராதுல்ல? சரிம்மா, நான் வரேன். ஒரு நிமிஷம். ஏப்பா, உங்க கோவிந்த முதலாளி எங்களை பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், உங்களை பத்தியும் உங்க மக சரவணனை பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசல. எங்க கிட்டதான் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படக்கூடாதுன்னு மிரட்டின்னு இருக்காரு. நான் வரேன் சார். வாப்பா. நான் வரேம்மா. அந்த கோவிந்தனை நம்ம பையன் ரொம்ப தான் மிரட்டிட்டான் போல் இருக்கு. தருதலைன்னு சொன்னீங்க, அவன் கூட இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு விதத்தில் உதவியாக தான் இருக்கான். இந்த குடும்பத்தையே தாங்குவான்னு சொன்னேன். இப்போ பாருங்க, அவன் தான் தாங்குறான். சரி சரி, நீ உள்ள வா. வாமா, பார்த்து வாங்க.